எட்டி ஒரு மிதி பேபி கீபின்லாம் சொன்னா பொழந்துருவேன் பாத்துக்க உன்னிய அப்படின்னு ஒரு மிரட்டல். என்ன நடந்திருக்கு? பார்வன் கமருதீன் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல சுருக்கமா பார்க்கலாம். ஏன்னா லைவ்ல போயிட்டு இருக்கு, அதையும் பார்த்துட்டு இன்னும் வீடியோ பண்ணோம். காலையில ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும் போது இவங்க ஜென்ரலா பேச ஆரம்பிக்கிறாங்க. பேச ஆரம்பிக்கும் போது ஏகப்பட்ட விஷயங்கள் பாரு கமருதீனை பத்தி இந்த என்டையர் எபிசோட்ல என்னென்ன சொல்லியிருக்காங்களோ எல்லாமே இருந்தாலும் ஞாபகம் வச்சிருக்கா. அப்படி எல்லா கேள்விகளும் நம்ம மனசுக்குள்ள ஆடியன்ஸா நமக்கு கேள்விகள் இருந்துச்சுல, ஏண்டா பேட் டச் பத்தி அந்த பொம்பளை அவ்வளவு கேவலம் ஒண்ணு பேசியிருக்கு, அதையும் தாண்டி நீ ஏன்டா அந்த பொம்பளை பேசிட்டு இருக்க அப்படின்னு வெளியே பல பேர் கமருதீனை காரி துப்பி இருக்கோம்ல. அதுக்கான பதில் என்ன இன்னைக்கு கமருதீன் சொல்றாரு, இந்த வீட்டுக்குள்ள இருக்கும் அப்படின்ற காரணத்துக்காக தான் வந்து நான் உன்கிட்ட பேசினேன். ஆனா எனக்கு வந்து அந்த கில்ட் ஃபீல் இருந்துகிட்டே தான் இருக்கு. வெளியே இருந்துச்சுன்னா நான் உன்கிட்ட பேசிட்டு கூட மாட்டேன். ஒவ்வொரு தடவை வந்து நான் உன்கிட்ட பேசும்போது நீ என்ன வந்து இப்படி தூக்கி எறியும் போதும், பேட் டச் பத்தி நீ கேவலமா பேசினதுக்கு அப்புறமும், இந்த விஷயங்கள் எல்லாம் பேசினதுக்கு அப்புறமும் அரோராட்ட நான் போவேன். அரோரா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து சமாதானப்படுத்தி அனுப்புவா. எனக்கு வந்து அங்க ஒரு டிராமா இருக்கு, அந்த டிராமாக்கு ஒரு ஹீலிங்கா தான் அரோரா இருந்திருக்காங்க அப்படின்னு பல விஷயங்களை கமருதீன் போட்டு உடைக்கிறாரு. பாருக்கு இதெல்லாம் பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. பாரு இதை பேசவே விட மாட்டாங்க. நீ மூடு, நீ என்ன பேசவே விட மாட்டேற, நீ மூடு, நான் இன்னைக்கு பேசிதான் ஆவேன் அப்படின்ட்டு தெளிவா திவாகர் இருக்க டைம்ல அந்த பேட் டச் இஷ்யூ வந்துச்சுல, திவாகர் சொன்னார் இல்லையா, பொம்பளை கேஸ்ல மாட்டிட்ட மவனை நீ முடிஞ்ச, வெளியே போய் உன் சோழி முடிஞ்சு அப்படின்னு சொன்னார்ல, அதை தெளிவா கமருதீன் இங்க பிடிச்சிட்டாரு. பிடிச்சிட்டு வந்து பாருக்கு பதிலே சொல்ல முடியல அந்த இடத்துல. அதெல்லாம் பேசி முடிச்சாச்சு பேபி, அதெல்லாம் பேசி பார்த்தாச்சு பேபி, பேசி முடிச்சாச்சு பேபி, அப்படி பேபி இப்படி பேபி. நான் சொன்னேனா இல்லையா? அல்டிபாஸை ஃபாலோ பண்ற ஆட்களுக்கு தெளிவா தெரியும் பாரு ஏன் கமருதீன் கூட பழக ஆரம்பிச்சாங்க அப்படின்றதுக்கு மெயினான காரணம் அந்த பேட் டச் தான். அந்த பேட் டச்ல கமருதீனை வந்து ஒரு விஷயமா போர்ட்ரே பண்ணிட்டாங்க. இது பார்வதிக்கு எக்காரத்தை கொண்டு வெளியே தவறா போக கூடாது, அதனால அவனை வளைச்சு கூட வச்சுக்கிட்டாங்க அப்படின்றத நான் பதிவு பண்ணிருக்கேன். அதே தான் இங்க நடக்குது, அதே தான் கமருதீன் சொல்றாரு. அந்த பேட் டச் விஷயத்தை திருப்பி எடுக்கும் போதும் பார்வதி திருப்பி 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 சொல்றதுக்கு ட்ரை பண்ற விஷயம் என்ன, எனக்கு ஃபீல் ஆனாதான் நான் சொன்னேன், நீ பேடா டச் பண்ணன்றது எனக்கு ஃபீல் ஆச்சு, அதை தான் நான் சொல்றேன், அதை தான் நான் சொல்றதுக்கு ட்ரை பண்றேன் அப்படின்னும் போது கமருதீனுக்கு ரொம்ப ரொம்ப கோவம் வருது. அந்த இடத்துல உட்கார வச்சு அமித் முழுக்க முழுக்க பாரு சொம்பா இருக்கான், முழுக்க முழுக்க பாரு சொம்பு. ஓகே, வெளியிருந்து சொல்லி அமைச்சிருப்பாங்க போல, அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே தெளிவா பேசுற அப்படி அமித். பாருதான் அதை சொல்லிட்டால, பாருதான் அதை கேட்டால, அவ அப்படி ஃபீல் பண்ணல, அவ வந்து இன்ஃப்ளூயன்ஸ்டா இருந்தா. யார் மேல இன்ஃப்ளூயன்ஸ்டா இருந்தா? யார் மேல? வாட்டர் மெலன் இவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்களா, இவங்க வாட்டர் மெலனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்களா? உலகத்துக்கே தெரியும், அது உங்களுக்கும் தெரியும். அப்புறம் ஏன் அப்பட்டமா கேவலமா போய் சொல்றீங்க? திவாகரைஸ்டா இருந்தேன் அப்படின்னு இவங்க சொல்றதுல அப்பட்டமான பொய்ன்றது உங்களுக்கு தெரியும் தானே, அப்புறம் ஏன் சொல்ல மாட்டீங்க? வினோத் பாயிண்ட் பை பாயிண்ட் எடுத்து வச்சு பேசுறான் பக்கத்துல. கமருதீன் தெளிவா இன்னைக்கு பாருடைய கேம ஸ்ட்ராட்டஜியை உடைச்சு தள்ளிட்டான். ஓகே, திரும்பவும் சாப்பிடுற டைம்ல வந்து உட்காந்து திரும்பவும் அந்த அந்த சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வந்து கமருதீன் வந்து திருப்பி சொல்றாங்க, அந்த டைம்ல வந்து எனக்கு என்ன ஃபீல் ஆச்சோ அதான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லும் போது எந்திரிச்சு சேர ஒரு உத விட்டுட்டுங்க பாருங்க நான் எப்படிப்பட்ட ஆளோட பழகிட்டு இருக்கேன்னு பாத்தீங்களா. அவ எதுக்கு வெளியே சாரி கேட்டா? இப்பயும் அவளுக்கு ஃபீல் ஆனாதான் சொல்றேன், அப்ப நான் பேட் டச் பண்ணிருக்கேன் அப்படின்னு தானே இவ சொல்ல வரா அப்படிங்கிற மாதிரி கமருதீன் வந்து டென்ஷன் ஆயிட்டு, இங்க வா பேபி, நீ ஏன் பேபி இப்படி பண்ற, பேபி கீபின்லாம் கூப்பிட்டா மூஞ்சி மோரெல்லாம் பேத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டான். பாருவுக்கு இது மிகப்பெரிய ஒரு ஒரு டிஃபெக்டா தான் பார்க்கப்படும் அப்படின்னு நினைக்கிறேன். பாருவோட கேம் பிளேல முடிஞ்சிச்சு, சோலி முடிஞ்சு. எங்க அம்மா கூடயே நான் வெளியே போயிடுறேன், நான் வந்து பேசிட்டு எங்க அம்மா கூடயே வெளியே போயிடுறேன். பாருவுக்கு இப்ப என்னன்னா, இந்த வீட்டுக்குள்ள நடந்த விஷயம் இந்த வீட்டுக்குள்ளே முடிக்கணும். ஏன்னா பாருவுக்கு கமருதீனை தூக்கி போட்டு தோல்ல போட்டு நடக்க முடியாதுன்னு பாருவுக்கு தெளிவா தெரியும். கேமுக்காக பண்ணப்பட்ட ஒரு கண்டென்ட்டை வீட்டுக்குள்ளே முடிக்கணும்னு பிளான் பண்ணிட்டாங்க. அதுக்காக அவங்க பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. கமருதீன் இதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டு எந்த டைம்ல பிரச்சனை பண்ணுமோ அந்த டைம்ல பிரச்சனை பண்ணி சோழியை முடிச்சு விட்டான். ஆள் காலி மொத்த ஸ்கோர் காலி. இனி அதை எப்படி எடுத்து போக போறாங்க பாப்போம். பாரு வந்து ரொம்ப அழகா பேசுறவங்க இல்ல, என்ன பேசுறாங்கன்ற பாப்போம். கருத்துக்களை பதிவு விடுங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்.